ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதுக்காக அப்படின்னா சாச்சனா அதோடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு உதாரணமா சொல்லணும்னா இதுதானா அது மட்டும் கிடையாது. சாச்சனா அழுதுட்டா போதும் நம்ம தலைவன் சேது அண்ணாக்கே வந்து இதாயிருவாரு. உடனே அவரு என்டர் ஆகி எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணிட்டு சாச்சு பேபி டோன்ட் வரி உட்காரு நீ யுவர் சேவ் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே என்ன பண்ணாலும் சரி ஒரு அழுதுட்டா போதும் கவலைப்படாதம்மா யுவர் சேவ்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம்ல வந்து ஒரு 15 பேரா எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப என்ன 16 பேர் தான் இருக்கு. 16 பேர், அதாவது 16 பேர் இல்ல 15 பேர் ஒருத்தங்க 15 பேர் ஒரு டீமு, 2 பேர் ஒருத்தங்க தனியா இருக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சேது அண்ணாவும் சாச்சனாவும் தான். அதாவது ஹவுஸ்மேட்டுக்கு உள்ள இருந்து விளையாடுறவங்க சாச்சனா, வெளியே இருந்து விளையாடுறது வந்து விஜய் சேதுபதி. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலா விஜய் சேதுபதி எதுக்கு ஷோ பண்றாருன்னு அவருக்கே தெரியலதான். உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்செட் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட் ரொம்ப வந்து கன்றாவியா இருக்குங்க. கேவலமாங்க அந்த மாதிரி தாங்க இருக்கு அவங்க நடக்கிறது. ஆமாங்க, ரொம்ப ஹவுஸ்மேட்ஸ் பிளே பண்ண பார்த்தா இவரு வந்து இந்த எங்கேயோ காக்கா கதை குருவி கதை மாதிரி மேன் அப்படின்னு புலம்பிட்டே கிடக்குறாருங்க. எதுக்கு? அது அவரே பேசிக்கிறாரு. என்ன நான் வழக்கமா நான் வர்றது பேசுறதும் போறதுமாவே இருக்குது, அப்புறம் கண்டஸ்டன்டா நீங்க எதுக்கு இருக்கீங்க? அந்த மாதிரி எல்லாம் ஷோவை கொண்டு போற மாதிரி தெரியுது. எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? அதாவது என்னத்த சொல்ற, சண்டே எபிசோட் ரொம்ப மொக்கையா போயிடுச்சு. அதாவது எதையுமே பேசல. ஏதாவது பிரச்சனை நடந்தா அதை நம்ம போய் இந்த வாரம் பேசி தீக்கலாம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வராரு, வந்துட்டு வேற ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாரு. அது பிரச்சனையில அவருக்கே என்ன நடந்தாதான் தெரிஞ்சாதானே அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரு. எதுனா சாச்சனாக்கு எந்த மாதிரினா வாரம் ஃபுல்லா வந்து பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் விஜய் சேதுபதி வந்து பேசுறப்ப பாத்தீங்கன்னா நல்லபடியா பேசினா வந்து அதுக்கு வந்து சந்தோஷமாயிருது. அதாவது தப்பா ஒரு வார்த்தை மட்டும் டக்குன்னு கேட்டுட்டா உடனே அழுக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து அதை பத்தி கேட்கறதும் இல்லை. இதேதான் வீக்லி வந்து சாச்சனா வந்து நம்ம ஆடியன்ஸா வந்து எல்லாமே யோசிக்கிறது. சாச்சனா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் அடம் தான் பிடிக்கிறாங்க அதிகமா. இப்ப நம்ம விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பாரு, இந்த டாஸ்க் கொடுத்தாங்க ரோஸ்ட் டாஸ்க், அது பண்ணதுல வந்து எல்லாத்தோட வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு சொன்னா. ஆனா அவர் வந்து கரெக்டா சொல்லியிருக்கணும். யார் வன்மத்தை கக்கி இருந்தாங்க தெரியும், சாச்சனா தான் தெரியும். என்னென்ன பேசியிருந்தா அப்படி அறிவில்லையா? அதான் மெயின் டாஸ்கே அதான். நீங்க தான் விஷத்தை குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா பர்டிகுலரா சாச்சனா சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா சொன்ன உடனே அழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் விளம்பரத்துல வர மாதிரி தான் குழந்தை அழுகுது அட்வான்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி எதாவது போடணும். நம்ம என்ன பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா நேத்து என்ன நடந்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். முந்தா நேத்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு அந்த தோப்புக்காரனை போட சொன்னப்ப வந்து என்ன நடந்தது தெரியும். அப்ப வந்து கால்வெளியில் ரொம்ப வந்திருக்குது, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நம்ம எதுவும் பெருசா எதுவும் அட்வைஸ் கொடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு அழுக ஆரம்பிச்சு உள்ள போச்சுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸ் டீமும் வந்து சமாதானப்படுத்த வராங்க. உடனே எனக்கு முட்டண்ணா வேணும், முட்டண்ணே அப்படின்னு நம்ம இதுல வருவாங்களே, என்ன படம், ஐயா படத்துல எதுலயோ முத்து தம்பி முத்து அப்படியே கூப்பிட்டா வரும், நாய் வரும், ஒரு வார்த்தை கேட்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. முத்து உள்ள வரும். அப்படி உடனே நம்ம சமாதானப்படுத்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு நடந்தது. நம்ம அருண் இந்த மாதிரி அப்படியே பண்ணி டப்பா அடிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க, உள்ள வெறும் டப்பாங்க. ஆனா உண்மையாவே சொல்லணும்னா எல்லாரும் நம்ம ஹவுஸ்மேட் எல்லாருமே சொல்றாங்க என்னன்னு, அருண் வந்து ரொம்ப மார்க் பண்றாரு. உண்மையாவே நேத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா மார்க் தான் பண்றாரு. அப்படி எல்லாத்தையுமே வந்து இது பண்ற அப்படி அவரு. ஆனா பிளே பண்றது இல்ல. 2 பேர், அதாவது விஷால் இவர் காப்பாத்துறாரு, அருணை வந்து விஷால் காப்பாத்துறாரு. அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து என்ன நடந்தது, எடுத்தோடனே வந்து அந்த ராஜா ராணில இந்த வீக்லி வந்து இது ஷாப்பிங் பண்ற டாஸ்க் நடந்ததுல, அதுதான் பிரச்சனையை எடுத்தா. அப்படி அதுல என்ன பிரச்சனைனா இந்த விஜய் சேதுபதி சாச்சனா சப்போர்ட் பண்றாரு எப்படிங்கிறது அதுலயே தெரியுது. ஃபர்ஸ்ட் சாச்சனா வந்துட்டு எல்லாரும் சாச்சனா தான் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டியே விட்டுருவாங்க.
இவர் வந்து அதை வெளிச்சது போட்டு போட்டு காட்டி அவங்க மேல ஒரு தனி பார்வை கிரியேட் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாச்சனா கரெக்டா தான் பண்ணுச்சு, கூட இருந்தவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டாரு. ஆமா. அதான் எப்படின்னா சௌந்தர்யா தான் கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் நீங்க இதை எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு, நான் இவ்வளவுதான் எடுத்தேன், அப்புறம் எப்படி உங்க மேல பழி வந்துச்சு, யாரு சொன்னா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ராணி டாஸ்க்லயும் ராணியா இல்ல, ஆனா அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள சாச்சனா என்னவா இருக்கிறாங்கன்னா இன்னமும் மகாராஜாவோட பொண்ணாதான் இன்னமும் இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அது மட்டும் விஜய் சேதுபதினால மட்டும்தான் முடியுது. சரி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். அநேகமா இது நாமினேஷன் மட்டும் தப்பி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி நினைச்சா டைட்டிலே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வாரம் ஒரு 4 வாரம் முடிச்சோன்னே சாச்சனா தான் டைட்டில் வின்னர்னு சொல்றதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தோணுது. பொழுதாலும் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் சில டிஸ்கஷன் தான். இந்த ராஜா ராணி டாஸ்க பத்தி. ராஜா ராணி டாஸ்க்ல யாருக்கு அதிகாரம், 2 பேருக்கும் அந்த அதிகாரம் இருந்துச்சு, அவங்க பயன்படுத்தல, ஏன் அப்படிங்கறத சொன்னாங்க. தீபக்கும் 2 பேருமே மஞ்சரியுமே வந்து டாமினேட் பண்ண மாதிரி 2 பேருமே அவங்களுடைய ரோலை எடுத்துட்டு இவங்களே காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ராணுவ மட்டும் ஈஸியா பேசிட்டு அப்படியே அவரு ஏன் பண்ணலன்னு. ஆனா நம்ம சாச்சனாவா இருந்தா அவர் பேசியிருப்பாரு. ஆமா இருக்கு. அதான் ராணா சாச்சனா இருந்தா சாச்சனாவை தூக்கிட்டு ராணுவ ஓட்டிருப்பாரு. ஏன்னா சாச்சனா கொஞ்சம் இது பண்ணிட்டு ராணுவ மேல தள்ளி அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு. ராணுவ ஈஸியா காலி பண்ணிடலாம். ஏன்னா எல்லா வாரம் கரெக்டா ராணுவ பிடிச்சிக்கிறாரு. ஈஸியான டார்கெட் அவரு தானே. அதாவது எல்லாம் சேர்ந்து சாச்சனாவை டார்கெட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி மட்டும்தான் ராணுவ டார்கெட் பண்ற அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு அது ராணுவ சொல்லியிருப்பாரு, எல்லா கண்டஸ்டும் என்னைய டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் இல்ல விஜய் சேதுபதி தான் டார்கெட் பண்ற மாதிரி. ஆனா மித்தபடி என்ன ஒண்ணும் பெருசா நம்ம எதிர்பார்த்தோம். இதெல்லாம் கேள்வி கேட்பாரு. ரொம்ப சௌந்தர்யா வந்து நம்ம சாச்சனா வந்து திட்டி இருப்பாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்பாரு, அதெல்லாம் எதிர்பார்த்தோம். எதுவுமே நடக்கல. அதாவது விஜய் டிவி வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு பிளான் போட்டாங்க, பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா தனியா வச்சு இது பண்ணலாம். ஆனா அது பண்ணது என்ன ஆயிடுச்சு, பெரிய இவங்களுக்கு ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. ஏன்னா டிஆர்பி ரொம்ப போகல. பாய்ஸ் டீமும் தனியா கேர்ள்ஸ் டீமும் இருந்தனால வந்து போகல டிஆர்பி. இப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில இந்த கோடே வேண்டாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஒட்டுக்கா இருந்துக்கலாம், டீமே கிடையாது, இது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். கோதாவரி வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடை போடு, அந்த கோட்டை தாண்டி நீயும் வர கூட, இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், அந்த மாதிரி கொண்டு போயிட்டா அப்படி பிக் பாஸ். ஆனா அது இவங்களுக்கு வந்து சரியா பயன் தரல. அதோட உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் 10 நாள் கடந்துட்டோம், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஒரு ஸ்பீச்சை வந்துட்டு உள்ள விட்டுட்டு, இதெல்லாம் எனக்கு டீம் கிடையாது அப்படின்னு கடைசியா எல்லாம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகணும், அவங்களுக்கு சாதகமா அப்படியே அப்படி சொல்லி முடிச்சு பரவாயில்லையா. அது சொல்லி முடிச்சுட்டு ஒரு நம்பர் எடுத்துட்டு வர சொன்னாங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க, குழுக்கள் சீட்டாட்ட என்னமோ எடுத்தாங்க, ரைட்டு லெப்ட்னு என்னமோ இருந்தது. பாத்தீங்கன்னா திரும்ப ரைட் இருக்கிறவங்களா ஒரு சைடும், லெப்ட்ல இருக்கிறவங்களா ஒரு சைடும் திரும்ப. பெட்ரூம் அலோகேஷன் தான். என்ன அலோகேஷனா இருந்தா இவங்க பிடிச்ச இடத்துல இருக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கும் திரும்ப இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அதுல சூஸ் பண்ணவே பாத்தீங்கன்னா எப்பயும் போலதான் சாச்சனா, முத்துக்குமார், அருண், விஷாலு. அதுவும் பிக் பாஸோட ஒரு உழப்பல் தான். இனிமேலாச்சும் வந்து இந்த இண்டிவிஜுவலா விளையாடுறாங்களான்னு பாக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ்ல இண்டிவிஜுவலா விளையாடுற யாரு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். முத்துக்குமார், ஜாக்கலின் விளையாடுது, சௌந்தர்யா, சௌந்தர்யா ஆனந்தி கூட விளையாடுறாங்க, தனியா சிங்கிளா விளையாடுறாங்க. மித்தபடி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு விளையாடுறது இல்ல. நம்ம தர்சிகா அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, இடையில லவ் ட்ராக்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு லாஸ்ட் டைம் கூட வெளியே அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னது, இந்த என்னோட கிரஷ் விஷால் அப்படின்னா எப்படிதான் விஷால் பேர் இருந்தாலே வந்து அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அந்த பேருக்கே உண்டான மகிமை. உண்மையாவே சொல்ல போனா வர்ஷினி வந்து நல்லா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க. அது இது வரைக்கும் பிக் பாஸ்லயே அவ்வளவு மாதிரி யாரும் எவிக்ட் ஆகி போகும்போது கொடுத்த ஹாப்பினஸ் மாதிரி வேற யாரும் கொடுக்கல எல்லாமே சொல்றாங்க. எனக்கு ஃபீலிங் இருந்தாலும் இத்தனை நாள் இருந்த அதுலயே எனக்கு ஒரு ஹாப்பி அப்படின்னு ஒரு பாசிட்டிவா தான் கிளம்புனா. அப்படி ஒன்னும் யாரையும் வந்து ரொம்ப ஆட் பண்ணல, எல்லாத்தையும் பத்தியும் நல்லாதான் பேசினா அப்படி வர்ஷினி. ஏன்னா புரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் இவனுங்க அப்படித்தான் உழப்பிட்டே இருப்பானுங்க, உழப்பிட்டே தான் இருப்பாங்க. நல்லா விளையாடுறவங்க எலிமினேட் பண்ணிட்டு நல்லா விளையாடாதவங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் விளையாடுறது இல்ல. ரஞ்சித் விளையாடுறது இல்ல,
எதுக்கு அவர் பேரே வராது இல்ல, நாமினேஷன்லாம் கூட வர மாட்டேங்குது. அவர் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது சில பேர்த்துக்கு. சத்யாவும் விளையாடுறது இல்ல. சத்யா உள்ள இருக்கிறது அப்படி. அதாவது விளையாண்டவங்க எல்லாத்தையும் இப்ப எதுக்கு முதல்ல இவங்களை எல்லாம் அமுச்சு விடணும் ஒயில்ட் கார்டு என்ட்ரி. வந்தவங்க எல்லாத்தையும் ஒயில்ட் கார்டே வெளியே அமுச்சுட்டு இருக்காங்க. ரியா போனாங்க, இவங்க போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிவகுமார் நாமினேஷன்ல இருக்கிற அப்படி அவரை தான் அடுத்தது அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்லையே, பேசுறதுக்கு யாரும் இல்ல, அவங்கள வச்சுதான் பேசி ஆகணும். நம்ம இவங்க அமுச்சு விட்டுருவாங்க. கேப்டனா இருந்தாங்க இந்த மஞ்சேரியை தான் அமுச்சு விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. மித்தபடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பெருசா ராஜா ராணி டாஸ்க்லயும் ஒண்ணும் நடக்கல, இதுலயும் ஒண்ணும் நடக்கல. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னத்த பண்றாங்கன்னா அதையாவது பார்ப்போம். நம்ம இதுல ஒரு படத்துல கூட ஒரு காமெடி இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு பாக்குறப்ப அதுல ஒண்ணும் இல்ல தூக்கி போட்டுரு அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தது வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல, ஸ்கிப் பண்ணிருக்கேன். பாய்.